வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்சில் வினாத்தாள் ஒன்று தான் பார்க்க போகிறோம். மொத்தம் நம்ம எஸ்ஐ டெஸ்ட் பேட்சில் 45 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுறோம். அதோட ஷெடியூல் ஃபுல்லாகவே நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். இதோட கொஷின்ஸும் நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். இதோட பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்வு 1 என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோன்னா, சிந்துவெளி நாகரிகம் பார்க்க போகிறோம். அடுத்து புத்தம் மற்றும் சமணம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பகுதிகள், பருவமழை மற்றும் காலநிலைகள். இந்த டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 140 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தேர்வுக்கும் 140 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான காரணங்கள் யாவை? விவசாயம் மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கான திடமான அடித்தளம். சரி. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்படும் அதிக முன்னுரிமை. இதுவும் சரி. சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு. இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும் சரி. செகண்ட் கொஸ்டின் பாரு. சிந்துவெளி நாகரிகத்தில் நகரத்தின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சி, கோட்டை. கொஸ்டின் நம்பர் 3, மகாவீரர் பிறந்த ஊர் எது? ஆன்சர் பி, குந்த கிராமம். கொஷின் நம்பர் 4, சமணம் என்ற சொல் டேஸ் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் சி, ஜினா. கொஷின் நம்பர் 6, வர்த்தமானவர் எத்தனை ஆண்டு கால தவத்திற்கு பின்னர் கைவல்யா என்ற நிலையை அடைந்தார்? ஆன்சர் சி, 12 அரையாண்டுகள். கொஷின் நம்பர் 7, கீழ்கண்டவற்றுள் மகாவீரர் கூறிய 3 ரத்தினங்களுள் இல்லாதது எது? ஆன்சர் பி, நல்ல பண்பு. கொஷின் நம்பர் 8, மகாவீரர் ஒழுக்கமான வாழ்வை மேற்கொள்ள எத்தனை கொள்கைகளை போதித்தார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, 5. கொஷின் நம்பர் 9, மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் யார்? ஆன்சர் சி, கௌதம சுவாமி. கொஷின் நம்பர் 10, சமணம் எத்தனை பிரிவுகளாக பிரிந்திருந்தது? ஆன்சர் ஏ, 2. கொஷின் நம்பர் 11, மக்கள் நதிக்கரையில் குடியேற காரணம் என்ன? வளமான மண், போக்குவரத்திற்கு ஏற்ப வழியாக இருந்தன. இது ரெண்டுமே சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சியும் வரும், டியும் வரும். அனைத்தும் சரின்னு சொல்லலாம், இல்லை 1 மற்றும் 2 இது ரெண்டும் சரின்னு சொல்லலாம். கொஷின் நம்பர் 12, ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை பற்றி முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் பி, சார்லஸ் மேசன். கொஷின் நம்பர் 13, கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் எது? ஆன்சர் ஏ, பாழடைந்த செங்கற்கோட்டை. கொஷின் நம்பர் 14, 1956 எந்த 2 நகரங்களுக்கிடையே ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? ஆன்சர் டி, லாகூர் மற்றும் கராச்சி. கொஷின் நம்பர் 15, நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் பி, லத்தீன். கொஷின் நம்பர் 16, கீழ்கண்டவற்றுள் தொல்லியலாளர்கள் புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்க எவற்றை பயன்படுத்துகின்றனர்? காந்தபுலவரடி சரி. ரேடார் கருவிகள் இதுவும் சரிதான். பண்டைய இலக்கியங்கள் இதுவும் சரி. இது மூணுமே அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 17, 1924 ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்?
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, ஜான் மார்ஷல். கொஷின் நம்பர் 18, கீழ்கண்டவற்றுள் மிக பழமையான நாகரிகம் எது? ஆன்சர் ஏ, ஒன்று மட்டும். ஒன்றுனா அரப்பா மட்டும். கொஷின் நம்பர் 19, எந்த ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது? ஆன்சர் சி, 1861. கொஷின் நம்பர் 20, கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. சரியான தோலவரா குஜராத், இது சரியானது தான். லோத்தல் குஜராத், இதுவும் சரியானது. காலிபங்கன் பாகிஸ்தான், இதுதான் தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 3 மட்டும் தவறு. கொஷின் நம்பர் 20, பொறுத்துக. குபுக் மன்னர், கிசே பிரமிடு, ஊர் நமு, ஜிகரட், இரண்டாம் ராமேசிஸ், அபு சிம்பால். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, 2, 3, 1. கொஷின் நம்பர் 21, டேஸ் என்பது மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை போன்றது. ஆன்சர் பி, சிஸ்ட். சிஸ்ட் என்பது மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை போன்றது. கொஷின் நம்பர் 22, பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஸ் ஆவார். ஆன்சர் சி, ஹோமோ சேபியன்ஸ். கொஷின் நம்பர் 23, ஆஸ்ட்ரலோபிதினைன்ஸ் என்பதற்கு டேஸ் என்று பொருள். ஆன்சர் சி, தெற்கத்திய மனித குரங்கு. கொஷின் நம்பர் 24, சென்னை கற்கருவி தொழிலகம் என்று அழைக்கப்படுகின்ற பகுதி. ஆன்சர் ஏ, பல்லாவரம். கொஷின் நம்பர் 25, இடைக்கற்கால மக்கள் சுமார் டேஸ் அளவிற்கும் குறைவான அளவுள்ள சிறு சிறு செய்பொருட்களை உருவாக்கினர். ஆன்சர் சி, 5 மில்லிமீட்டர். கொஷின் நம்பர் 26, மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது. ஆன்சர் பி, சிம்பான்சி. கொஷின் நம்பர் 27, 3 காலகட்ட முறை அல்லது முக்கால கொள்கையை முன்மொழிந்தவர். ஆன்சர் பி, தாம்சன், சிஜே தாம்சன். கொஷின் நம்பர் 28, முதலில் கருவிகள் செய்த மனித மூதாதையார் இனம். ஆன்சர் பி, ஹோமோ சேபியன்ஸ். கொஷின் நம்பர் 29, இடை பழங்கற்காலத்தில் வாழ்ந்த மக்களினம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஏ, நியாண்டர்தல். கொஷின் நம்பர் 30, உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுண்ட் சிரம் டேஸில் அமைந்துள்ளது. ஆன்சர் டி, மேகாலயா. கொஷின் நம்பர் 31, உயரம் மற்றும் மலையளவின் அடிப்படையில் மலைக்காடுகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஏ, 2. கொஷின் நம்பர் 32, வானியல் ஒரு டேஸ் அறிவியலாகும். ஆன்சர் ஏ, வானிலை அறிவியலாகும். ஆன்சர் ஏ, வானிலை. கொஷின் நம்பர் 33, தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, திகேங் திபாக், உத்தரப்பிரதேசம், இதுதான் தவறு. கொஷின் நம்பர் 34, புவியானது சூரிய கதிர்வீச்சுகளில் வெப்ப ஆற்றல் பெறும் வழிமுறைகளில் தவறானது எது? ஆன்சர் ஏ, வெப்ப கதிர்வீச்சு. கொஷின் நம்பர் 35, ஒரு நாளின் குறைந்தபட்ச வெப்பநிலை 70 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும் இருப்பின் அந்த நாளின் வெப்பநிலை வீச்சு என்ன? 75 டிகிரி ஃபாரன்ஹீட். கொஷின் நம்பர் 36, அயன மண்டலம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஏ, வெப்பமண்டலம். கொஷின் நம்பர் 37, உலகில் இதுவரை மிக அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் மிக குறைந்தபட்ச வெப்பநிலை எந்த மாதத்தில் பதிவாகியுள்ளது? எந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா ஜூலை. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 38, அதிக காற்றழுத்த மண்டலம் குறித்த தவறான செய்தி எது? ஆன்சர் சி,
அதிக காற்றழுத்த மண்டலம் புயல், சூறாவளி போன்ற வானிலையை உருவாக்கிறது. கொஷின் நம்பர் 39. தென்மேற்கு பருவக்காற்று டேஸ் கிளைகளாக பிரிகிறது. ஆன்சர் ஏ, 2 கிளைகளாக பிரிகிறது. கொஷின் நம்பர் 40. சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதிகள் குளிராக இருக்க காரணம் என்ன? காரணம் பார்த்தீங்கன்னா இயல்பு வெப்ப வீழ்ச்சி. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 41. அரப்பா நகரில் பொதுமக்கள் வசிக்கும் இடம். ஆன்சர் டி, கீழ்நகர அமைப்பு. கொஷின் நம்பர் 42. மெகர்கர் எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது? ஆன்சர் பி, புதிய கற்காலம். கொஷின் நம்பர் 43. மெகர்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஏ, போலந்து. கொஷின் நம்பர் 44. அரப்பா நாகரிக தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன? ஆன்சர் ஏ, சட்டகம். கொஷின் நம்பர் 45. கீழ்கண்டவற்றுள் அரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை எது? ஃபர்ஸ்ட் பாருங்க, வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சரி. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்தன. இதுவும் சரி. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை கொண்டவையாக இருந்தன. இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும். கொஷின் நம்பர் 46. அரசாட்சிகள் அல்லாத குடியரசு ஆட்சியை கொண்டது எது? ஆன்சர் சி, விருஞ்சி. கொஷின் நம்பர் 47. வட இந்தியாவின் முதல் சத்திரியர் அல்லாத வம்சம் எது? ஆன்சர் ஏ, நந்த வம்சம். கொஷின் நம்பர் 48. அசோகர் அரசரான ஆண்டு எது? ஆன்சர் சி, 268. கொஷின் நம்பர் 49. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது? ஆன்சர் சி, பேரரசு 5 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. கொஷின் நம்பர் 50. மௌரிய அரசால் நாலந்தா பல்கலைக்கழக நிர்வாக செலவுகளுக்காக டேஸ் கிராமங்களின் வருவாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆன்சர் பி, 100. கொஷின் நம்பர் 51. வடக்கில் காவல் பள்ளத்தாக்கில் இருந்து தெற்கில் கோதாவரி பள்ளத்தாக்கு வரை வட இந்தியாவின் டேஸ் எனப்பட்ட 16 மாநிலங்களில் அரசர்களின் எழுச்சி ஏற்பட்டது. ஆன்சர் ஏ, மகாஜனபதங்கள். கொஷின் நம்பர் 52. செம்பின் கலப்பு உலோகம் எது? ஆன்சர் பி, வெண்கலம். கொஷின் நம்பர் 53. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை கண்டறிக. ஆன்சர் பி, நிர்வாகத்திற்கான ஒரு விரிவான கட்டமைப்பை உருவாக்குவதில் பிம்பிசாரர் வெற்றிகரமாக செயல்பட்டார். இதுதான் சரியானது. மற்ற எல்லாமே தவறான கூற்று. கொஷின் நம்பர் 54. கான்பூசியஸின் கோட்பாட்டின்படி நேர்மையான மனிதர் என்பவர் கீழ்கண்டவற்றுள் எந்த குணங்களை கொண்டிருப்பார்? துணிச்சல் சரி, நல்லெண்ணம் இதுவும் சரி, புத்திசாலித்தனம் இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, இவை அனைத்தும். கொஷின் நம்பர் 55. லாவோட்சோ எழுதிய நூல் எது? ஆன்சர் ஏ, டாவோ டே ஜிங். கொஷின் நம்பர் 56. முதல் தீர்த்தங்கரர் என்று கருதப்படுபவர் யார்? ஆன்சர் பி, ரிசிபர். கொஷின் நம்பர் 57. இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமணர் சிலை எது? ஆன்சர் ஏ, கோமதீஸ்வரர். கொஷின் நம்பர் 58. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. கட்டடங்கள் கட்ட சுட்ட செங்கற்கள் பயன்படுவதற்கான காரணம் அவை நீரில் கரைவதில்லை. சரிதான். அதே இரண்டாவது கூற்று பாருங்க. அரப்பா நாகரிகத்தில் ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு காணப்பட்டது. இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 1 மற்றும் 2 சரி.
கொஷின் நம்பர் 59 பாருங்க. ஹரப்பாவின் பெருங்குளம் எந்த வடிவத்தில் அமைந்திருந்தது? ஆன்சர் பி, செவ்வகம். கொஷின் நம்பர் 60. குளத்தில் பக்கவாட்டில் எத்தனை புறத்தில் அறைகள் அமைந்திருந்தன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 3. கொஷின் நம்பர் 61. கீழ்கண்ட எந்த இடத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி, ராகர்கர்கி. கொஷின் நம்பர் 62. மொகஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டிடமான கூட்டரங்கு எத்தனை தூண்களை கொண்டிருந்தது? ஆன்சர் பி, 20. கொஷின் நம்பர் 63. சுமேரியாவின் அக்கடியா பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நரன்சின் சிந்துவெளி பகுதியில் உள்ள டேஸ் என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதற்கான குறிப்பு எழுதியுள்ளார்? ஆன்சர் சி, மெலுகா. கொஷின் நம்பர் 64. கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகத்தின் வணிகம் மற்றும் போக்குவரத்து பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. முதல் பாருங்க, ஃபர்ஸ்ட் கூற்று. ஹரப்பா மக்கள் பெரு வணிகர்களாக இருந்தனர். சரிதான். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகளை பயன்படுத்தினர். இதுவும் சரிதான். சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும். கொஷின் நம்பர் 65. சிந்துவெளியின் எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ, லோத்தல். கொஷின் நம்பர் 66. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை சிந்துவெளி பகுதியில் எந்த பகுதியில் காணப்படுகிறது? ஆன்சர் சி, மொகஞ்சதாரோ. கொஷின் நம்பர் 67. சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. 2 கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, காதுகளின் கீழ் 2 துளைகள் காணப்படுகின்றது. காதுகளின் கீழ் 2 துளைகள் காணப்படுகிறது. சரி. இரண்டாவது பாருங்க, வலது தோள் மேல் அங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, 1 மட்டும் சரி. கொஷின் நம்பர் 68. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட டேஸ் அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டிருந்தது. எதுன்னு பார்த்தீங்கன்னா டி, தந்தம். கொஷின் நம்பர் 69. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது? ஆன்சர் ஏ, செம்பு. கொஷின் நம்பர் 70. மொகஞ்சதாரோவில் டேஸால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்தது? ஆன்சர் பி, வெண்கலம். கொஷின் நம்பர் 71. காவேரி வாலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படும் ஆறு எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் சி, பாகிஸ்தான். கொஷின் நம்பர் 72. சிந்துவெளி மக்கள் எதனால் ஆன உடையை பயன்படுத்தினர்? அவங்க பருத்தியும் கம்பளியும் பயன்படுத்தியிருப்பாங்க, பட்டு பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. கொஷின் நம்பர் 73. சிந்துவெளி நாகரிகம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கப்பெறவில்லை. சரி. இரண்டாம் கூற்று, ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர். இதுவும் சரி. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 74. சிந்துவெளி நாகரிகம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. முதல் கூற்று பாருங்க, சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. சரி. இரண்டாம் கூற்று, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற கற்களை பயன்படுத்தினர். இதுவும் சரி. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 75. சிந்துவெளி நாகரிகத்தில் மண்பாண்டங்களை எந்த நிறத்தில் இருந்தன? சிந்துவெளி நாகரிகத்தில் மண்பாண்டங்கள் எந்த நிறத்தில் இருந்தன? ஆன்சர் ஏ, சிவப்பு. கொஷின் நம்பர் 76. சிந்துவெளி மக்களை பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. முதல் கூற்று பாருங்க, சிந்துவெளி மக்களிடையே தாய் வழிபாடு இருந்திருக்கலாம். சரி. செகண்ட் கூற்று பாருங்க, கால்நடை வளர்ப்பு அவர்களுக்கு தொழிலாக இருந்தது. இதுவும் சரி. அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்துள்ளனர். இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும். கொஷின் நம்பர் 77. ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு முதல் சரிய தொடங்கியது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ,
1900 அப்போ தான் வந்து சரிய தொடங்கியிருக்கு. கொஷின் நம்பர் 78. உலகின் பழமையான 4 நாகரிகங்களில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது எது? ஆன்சர் டி, சிந்து வெளி நாகரிகம். கொஷின் நம்பர் 79. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பி, சுமேரியர்கள். கொஷின் நம்பர் 80. ஓமனின் என்று அழைக்கப்படும் மனித மூதாதையர் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் எங்கு அதிக அளவில் காணப்படுகின்றனர்? ஆன்சர் சி, அமெரிக்கா. கொஷின் நம்பர் 81. தொல்லியல் ஆய்வுகள் ஹரப்பா நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு மக்கள் டேஸ் நோக்கி இடம்பெயர்ந்ததை காட்டுகின்றன? ஆன்சர் சி, கிழக்கு டு தெற்கு. கொஷின் நம்பர் 82. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, எழுத்துக்கள் இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கமாக எழுதப்பட்டன. இதுதான் சரி, மற்ற மூன்றுமே தவறு. கொஷின் நம்பர் 83. வரலாற்று அறிஞர் டேஸின் கருத்துப்படி சிந்துவெளி எழுத்திற்கான குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப்போகின்றன? ஆன்சர் டி, பார்போலா. கொஷின் நம்பர் 84. சரியான இணையை தேர்ந்தெடு. ஹரப்பா நாகரிக எல்லைகள். சரியான எல்லைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி, 1, 2, 4 தான் வந்து சரியான எல்லை. கொஷின் நம்பர் 85. ஹரப்பா பகுதிகளில் இருந்து சுமார் டேஸ் எழுத்துடைய சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் டி, 5000. கொஷின் நம்பர் 86. சிந்துவெளி எழுத்தாளர்களுக்கும் திராவிட தமிழ் மொழிகளுக்கும் இடையே ஒற்றுமை நிலவுவதை இனங்கண்ட ஆய்வாளர்கள். இந்த 4 ஆய்வாளருமே வந்து சரியானவர்கள் தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, அனைத்தும். கொஷின் நம்பர் 87. சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்று கூறியவர்? ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 88. மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று கூறியவர்? ஆன்சர் சி, ஐராவதம் மகாதேவன். இந்தியாவில் நன்கு அறியப்பட்ட ஓமினியின் மண்டை ஓட்டியின் மேல் பகுதி புதைப்படிவம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி, மத்திய பிரதேசம். கொஷின் நம்பர் 19. ஓமினியின் என்று அழைக்கப்படும் மனித மூதாதையர் வாழ்ந்த அடையாளம் எங்கு அதிக அளவில் காணப்படுகிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஆன்சர் சி, கொஷின் நம்பர் 91. ஹெக்கஸ் என்ற பேரினம் எதை கொண்டது அல்ல? ஆன்சர் டி, ஆடு. கொஷின் நம்பர் 92. இந்தியாவில் இடை பழங்கற்கால கட்டத்தை எந்த இடத்தில் கண்டறிந்தனர்? ஆன்சர் பி, நெசவா. கொஷின் நம்பர் 93. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாகூர் என்னும் அடையாளம் காணப்பட்டுள்ள ஒரு மேல் பழங்கற்கால இடம் டேஸ் என கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ, வழிபாடு தலம். கொஷின் நம்பர் 94. இடை பழங்கற்கால நாகரிகம் பரவியிருந்த இடங்களாக அறியப்படும் இடங்களில் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ஆன்சர் டி, காவேரி நதி சமவெளிகள். கொஷின் நம்பர் 95. பிம்பெடகாவை சார்ந்த பச்சை நிற ஓவியங்கள் எந்த காலத்தை சேர்ந்தவையாக கணிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏ, மேல் பழங்கற்காலம். கொஷின் நம்பர் 96. இடைக்கற்கால மக்களின் இறந்தவரை புதைக்கும் அடையாளமாக ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக புதைக்கப்பட்டு இருந்ததற்கான அடையாளம் எங்கு கிடைத்தது? ஆன்சர் ஏ, மகதகா. கொஷின் நம்பர் 97. தென்னிந்தியாவின் ஜாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 98. 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் மக்கள் பல குழுக்களாக வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல் என்னும் வாழ்க்கை முறையை கொண்டிருந்ததாக பதிவு செய்தவர்? ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 99.
புதிய கற்கால பண்பாட்டைச் சார்ந்த மனிதர்கள் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, 1ம் 2ம். 3 வந்து தவறு. கொஷின் நம்பர் 100. காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் டேஸ் என்று அழைக்கப்பட்டது. ஆன்சர் ஏ, ஜனாகாஞ்சி. நண்பர்களே, இதோட வந்து 100 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 40 கொஷின்ஸ் இருக்குது. இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 140 கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாகவே பார்க்க முடியாது. மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லா டெஸ்ட்லையுமே வந்து 100 கொஷின்ஸ் வந்து யூடியூப் வீடியோ பதில் வந்து பார்ப்போம். ஒரு 40 கொஷின்ஸ் வந்து நம்ம டைம் இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த 40 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இல்லைன்னா வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறோம். விசிட் பண்ணி பாருங்கள். கொஷின் நம்பர் வந்து 101க்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து டெய்லி வந்து அப்லோட் பண்ண நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.